அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவரையும் வாழ்த்துகிறேன். குட் மார்னிங். அதிகாலமே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து நாளை ஆரம்பிப்பது நலமானது. வாருங்கள் ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, உம்முடைய பாதப்படியிலே வந்து நின்று உம்முடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு உம்முடைய கிருபையோடு தொடரும்படியாய் எங்களோடு பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் மகத்துவமானவர், மிகுந்த அன்புள்ள ஆண்டவர். அவர் நாம் தப்பு செய்கிற போது சிட்சிப்பார், ஆனால் அவரே நம்மை மறுபடியும் ஆற்றி தேற்றுவார். இந்த உலகத்திலே மனிதர்கள் நாம் செய்கிற தவறுகளாலே நம்மை வெறுப்பார்கள், நம்மை ஒதுக்கி விடுவார்கள். நாம் ஒருவேளை மன்னிப்பே கேட்டாலும் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுவார்களே தவிர மறுபடி நாம் செய்த தவறை நினைவு கூர்ந்து மறுபடி அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது உனக்கும் அதை நினைவுபடுத்தி அந்த தவறின் அடிப்படையில் உன்னை மறுபடியும் குற்றவாளியாய் தீர்க்க முனைவார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு தரம் நம்மை மன்னித்து விட்டால் அவர் மறந்தே விடுவார். நம்முடைய பாவங்களை அவர் மன்னிப்பது மாத்திரமல்ல, அவைகளை முழுமையாய் அப்படியே மறந்துடுவாருங்க. கவனிங்க, நான் என்னுடைய சித்தத்தின் அடிப்படையிலே உன்னுடைய குற்றங்களை அகற்றி போடுவது மாத்திரமல்ல, ஒரு காலம் நான் அதை ஞாபகப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். கவனிங்க, பிளாக் போர்டில் டீச்சர்ஸ் சாக் பீஸை வச்சு எழுதுவாங்கல்ல, இந்த பாடத்தை நடத்தி முடிச்சதுக்கப்புறம் டஸ்டரை வச்சு அதை அழிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அது அங்கே இருக்கவே இருக்காது. ஆனால் அது கம்ப்யூட்டரில் லோட் பண்ணிட்டோன்னா அது போய் அங்கே சேவ் ஆகி அப்படியே இருந்துடும். ஒரு பென் பேப்பரில் எழுதுனா அந்த பேப்பர் இருக்கிற வரைக்கும் அது அந்த ரெக்கார்ட்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஆனால் நம்முடைய இயேசுவோ நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கிறதற்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். இன்னும் நம்மை மன்னிக்க எப்பொழுதுமே அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் போது அவர் நம்பத்தகுந்தவரும் நீதியுள்ள தேவனுமாய் இருப்பதனாலே நம்முடைய சகல அநீதி நின்றும் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எல்லா பாவங்களிலிருந்தும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இந்த சிலுவை பாடுகள் அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து செய்த சிலுவையின் தியாகம் எப்பேற்பட்டது என்பதை நாம் நினைவு கூர்ந்தால், அதாவது அவர் அன்று மிகவும் வேதனைக்குட்படுத்தப்பட்டார், சிரமப்பட்டார், கஷ்டப்பட்டார் என்பதை நினைத்து நாம் துக்கப்படுவது அல்ல. அந்த இடத்திற்கு என் ஆண்டவரை கொண்டு போனது நான் தான், என்னுடைய பாவங்களும் என்னுடைய மீறுதல்கள் தான் அதற்கு காரணம் என்று நாம் உணர்ந்து கொள்ளும் போது, அப்பொழுது அந்த உணர்வுதான் நம்முடைய இருதயத்தை ஆக்கிரமிக்கும். கடந்த காலத்தில் நீங்க செஞ்ச தப்பு உங்களை துரத்துக்கிட்டே இருக்காங்க. கடந்த நாட்களிலே செய்த பாவத்தின் விளைவுகளை ஒருவேளை நீங்க இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? நீங்கள் ஏதோ சொன்ன ஒரு வார்த்தையின் அடிப்படையில் மனிதர்கள் உங்களை இன்னும் பகைக்கிற நிலைமையிலே தான் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்தால் நமக்கு மன்னிப்பு கட்டாயம் கிடைக்கும். அநேக வேளைகளிலே தேவனையே கூட நாம் துக்கப்படுத்தி, அதாவது பாருங்க, நாம செய்கிற எல்லா குற்றங்களையும் தேவனுக்கு விரோதமாகத்தான் செய்கிறோம். அதாவது மனிதர்களுக்கு விரோதமாகவும் செய்கிறோம், தேவனுக்கு விரோதமாகவும் செய்கிறோம். ஆனால் தேவன் என்னை ஒன்றும் சொல்லலையே, நான் ஒரு சின்ன திருட்டு பண்ணிட்டேன், ஒரு பொய் சொல்லிட்டேன், அவ்வளோதான், கொஞ்சம் பரிசுத்தமின்மையாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறீங்களே என்னவோ. நாம் செய்கிற ஒவ்வொரு பாவமும் பிறருக்கும் விரோதமாக இருக்கிறது, தேவனுக்கும் விரோதமாக இருக்கிறது. உன் எண்ணங்களிலே சிந்தையிலே செய்கின்ற பாவங்கள் தேவனுக்கு மாத்திரம் விரோதமாக இருக்கிறது. அதேபோல கிரியைகளில் செய்கிற பாவம் என்பது யாரோ ஒருவரை பாதிக்கிறது என்பதனாலே அவர்களுக்கு விரோதமாகவும் செய்கிறோம். அதனால் தான் வழிதப்பி போன அந்த மைந்தன் திரும்ப வந்தபோது மனஸ்தாபத்தோடு தன் தந்தையிடத்திலே அவன் சொல்கிறான், தகப்பனே, நான் பரலோகத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னிங்க. இந்த அப்பேற்பட்ட மனஸ்தாபத்தோடு கூட நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால், தேவன் நம்மை மன்னிக்கிறதற்கு, நாம் இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப அருளிச் செய்கிறதற்கு, ஆறுதலையும் ஆதரவையும் நமக்கு அருளுவதற்கு அவர் ஆயத்தமாகவே இருக்கிறார். ஏசாயாவின் புத்தகம் 54ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். நோவாவின் நாட்களிலே மனிதர்கள்
பெரும் பாவம் செய்ததினாலே, பூமி பாவத்தினால் நிரம்பினதினாலே கோபப்பட்டவராக தேவன் பெரும் வெள்ளத்தினாலே 40 நாட்கள் இரவும் பகலும் பெருமழை பெய்யச் செய்து வெள்ளத்தினாலே முழுவதும் நிரப்பி, ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நோவாவின் குடும்பமும், அதாவது தேவ ஆலோசனையில் செய்யப்பட்ட அந்த பேழையில் இருந்தவர்கள் மாத்திரம் ஜீவனோடு கூட பிழைத்தார்கள். கவனிங்க, தேவன் தாம் செய்த சிருஷ்டியை அவரவே நிக்கிரகம் பண்ணினதுனாலே சந்தோஷப்பட்டிருப்பாரா? அதற்காக அவர் எவ்வளவு மனஸ்தாபப்பட்டிருப்பார். ஐயோ, இவ்வளவு பெரிய கேடு நடந்திருக்கிறதே, பூலோகமே காலியாகிவிட்டதே, வெறும் 8 பேர் மாத்திரம். அதோடு கூட அந்த பேழையிலே இருந்த எல்லா மிருக ஜீவன்கள், பட்சிகள் எல்லாம் ஜோடி ஜோடியாக இருந்த அவைகளை தவிர மேற் எல்லாமே அழிந்து போயிற்று. அதை பார்த்தபோது தேவன் தம்முடைய மனதில மிகுந்த துக்கமடைந்திருப்பார். 54வது அதிகாரம் ஏசாயாவின் புத்தகம் 9வது வசனத்திலே, இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்ளுவதில்லை என்றும் ஆணையிட்டேன். மற்றொரு விஷயம், இந்த உலகம் முழுவதும் பாவத்தாலே நிரம்புகின்ற போது இன்னும் தேவன் நாளிலே பொறுமையோடு சாந்தத்தோடு பொறுத்து கொண்டிருக்கிறார் என்றால் காரணம், பரியாசக்காரர்கள் நோவாவின் நாட்களில் இருந்தது போல இந்த நாட்களிலும் கூட பரியாசம் பண்ணுவோர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தூஷித்து அவருடைய நாமத்தை பரியாசம் பண்ணுகிற போதும், மனிதர் என்று தன் மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற போதும், நாளிலே, அதாவது நோவாவின் நாட்களிலே இந்த வெள்ளத்தினாலே அழிக்கப்பட்டவர்களெல்லாம் நினைக்கிற போது, அவர் கொடுக்கிற வாக்கு அல்லது அவர் சொல்லுகிற உடன்படிக்கை அப்படி அந்நாட்களில் செய்தது போல இனி ஒரு காலம் இந்த ஜனத்தை வெள்ளத்தினால் அழிக்க மாட்டேன் என்று தம்முடைய இருதயத்திலே நினைத்த அந்த வார்த்தையை இன்றும் கூட நிறைவேற்றுகிறபடி நம்மை அவர் சிட்சிக்காமல் இருக்கிறாரே. சொல்லணும்னா, நோவாவின் நாட்களை காட்டிலும் மிக பயங்கரமான நாட்களிலே நாம் இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவருமே அறிந்திருக்கிறோம். பாவம் அவ்வளவாய் பெருகி இருக்கிறது, ஆனாலும் அவர் கிருபையோடு இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலைமையில நாம் கல்வாரியை நோக்கி பார்த்து, இயேசுவே என்னை மன்னிங்க, நான் உம்மை துக்கப்படுத்தி விட்டேன், பாடுபடுத்தி விட்டேன் என்று மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பினால் அவருடைய கருணை, அவருடைய இரக்கம் நம்மீது வரும். எனவேதான் தேவன் சொல்லுகிறார் அங்கே 10வது வசனத்திலே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருக்குகிற கர்த்தர் சொல்லுகிறார். சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. அந்த கோபம், அப்பேற்பட்ட உக்கிரம், அந்த சாபம் அதற்கு ஆளாகாமல் அதற்கு பரிகாரம் செய்யும்படியாகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் என்பதனாலே அந்த ஆண்டவர் நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து நம்முடைய சிட்சையை அவர் ஏற்றுக்கொண்டதினாலே, அந்த இயேசு கிறிஸ்துவினாலே தேவன் உன்னையும் என்னையும் மன்னித்திருக்கிறார். நம்மில் அநேகர் நரகத்துக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் அறிவோம். நாம் சரியில்லை, தேவனை துக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் என்பதை அறிந்தே இருக்கிறோம். இந்த உலகத்திலே அநேகர் தேவனுக்கு விரோதமாக வாழ்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசுவினாலே செய்யப்பட்டிருக்கிற அந்த உடன்படிக்கையினாலே ஆண்டவர் தாம் ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாளில் ஒரு பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்படுகின்ற இரத்தம், இது என் உடன்படிக்கையாயிருக்கிறது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லவே இல்லை. ஆனால் ஆடு மாடுகளின் இரத்தம் மனிதனுடைய பாவத்திற்கு விமோச்சனத்தை தராது. எனவேதான் கபடற்ற மேலான கிறிஸ்துவின் இரத்தத்தை நமக்காக சிந்தி அந்த இரத்தத்தினாலே அவர் உடன்படிக்கையும் செய்திருக்கிறார். இந்த இரத்தத்தின் மீது விசுவாசம் வைக்கிறவர்கள், இந்த இரத்தத்தினாலே கழுவப்படுகிறவர்கள் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளே வந்து விடுகிறார்கள். இந்த இரத்தத்தின் உடன்படிக்கைக்குள்ளாக வருகிறவர்களுக்கு என்னுடைய கோபமும் உக்கிரமும் வராது. என்னுடைய கிருபையும் சமாதானமும் அவர்கள் மேல் நிலைநிற்கும்.
எகிப்து தேசத்திலே பாவம் பெருகின போது, பார்வோனும் அவனை சார்ந்தவர்களும் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டபோது, மோசேயினிடத்திலே தேவன் இப்படி சொல்லுவார், ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய இரத்தத்தை ஒவ்வொரு வீட்டின் நிலைக்கால்களிலும் பூசிக்கொண்டால் சங்கார தூதன் வரும்போது அந்த வீட்டை தாண்டி போய்விடுவான். எனவே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் ஆடுகளை அடித்து அந்த இரத்தத்தை நிலைக்கால்களிலே பூசிக்கொள்ள வேண்டும் என்பதை விசுவாசித்து ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அந்த நிலைக்கால்களின் மீது அவர்கள் பூசினார்கள். ஆனால் சிலரோ அதை நம்பவில்லை. இதில் விசித்திரம் என்னவென்றால், எகிப்தியர்களில் கூட சிலர் அந்த இரத்தத்தை நம்பி தங்கள் நிலைக்கால்களின் மீது பூசியிருந்தார்கள். அப்படி செய்தார்கள். அன்று ராத்திரியிலே சங்கார தூதன் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நுழைந்து சங்கரித்து தலைச்சன் பிள்ளைகள் இறந்து போன அந்த நாளிலே எந்த வீட்டு நிலைக்கால்களின் மீது இரத்தத்தின் அடையாளம் இருந்ததோ அந்த வீட்டுக்குள் மரணம் பிரவேசிக்கவில்லை. காரணம், அந்த வீட்டில் ஏற்கனவே மரணம் சம்பவித்து விட்டது. அங்கே மரணம் சம்பவித்து விட்டது. ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அங்கே பூசப்பட்டிருக்கிறது. மரணம் அங்கே மீண்டும் சம்பவிக்க வேண்டியதில்லை. பாவத்திற்கு அங்கே பரிகாரம் செய்யப்பட்டு விட்டது. எனவே மறுபடியும் அங்கே சிக்ஷை இல்லை. ஆல்ரெடி ஒரு மரணம் சம்பவித்ததால் இனி மரணம் அங்கே அவசியமில்லை. அந்த உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்து கொண்டார். அந்த மரணத்தின் அடையாளம் இருக்கிற இடத்திலே மரணம் சம்பவிக்காது. நித்திய மரணம் இல்லை, இரண்டாவது மரணம் இல்லை, பாதாளம் என்கிற நரகத்திலே வேதனைக்குட்படுத்தப்படுகிற நிலைமை வராது. ஹல்லேலூயா! நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறீர்களா என்றால் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நான் உங்களோடு செய்திருக்கிற சமாதான உடன்படிக்கையினாலே மலைகள் விலகினாலும், எங்கேயாவது மலைகள் விலகி போறதை நீங்க பார்த்திருக்கீங்களா? நம்முடைய தேசத்தில் இருக்கிற இமாலய பர்வதம் அமெரிக்கா தேசத்துக்கு போறதை பார்த்திருக்கீங்களா? நீங்க அட்லீஸ்ட் ஒரு சிறு குன்றாவது ஒரு இடத்தை விட்டு வேற இடத்துக்கு நகரத்தை பார்த்திருக்கீங்களா? ஒருவேளை மலைகள் விலகினாலும், கவனிங்க, பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது. இப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும், பயப்படுத்துகிற கலக்கம் உண்டாக்குகிற சூழல் வந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. காரணம், நீ நல்லவன் என்று அல்ல, நீ பெரிய ஆள் என்று அல்ல. உன்னோடு நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன். உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரிக்கும் என்று ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறேன். நீ மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பும் வகையிலே உன் பாவத்தை நீ அறிக்கை செய்து விட்டு விடுகிறதுனால இனி உன் மீது எந்த சாபமும் வராதபடி அந்த சாபங்களையெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு உனக்கு விடுதலை அளித்திருக்கிறேன். இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்னும் பாவத்துக்கு இடம் கொடுத்து மன்னிக்கப்படாத பாவங்களோடு நாம் இருக்கிறோமா? அறிக்கையிட்ட பாவங்கள் கழுவப்பட்டு விட்டன. மறைத்து வைத்த பாவங்கள் நியாயத்தீர்ப்பு நாள் வரைக்கும் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். சிலருடைய பாவங்கள் அவர்களுக்கு முன்னால் போகிறது, சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடர்கிறது என்று எழுதப்பட்ட வார்த்தையை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் அல்லவா? சிலர் செய்கிற பாவங்கள் பகிரங்கமா எல்லாருக்கும் தெரியும். அவன் குடிகாரன், அவள் விபச்சாரி, அவன் அப்படிப்பட்டவன், இவள் இப்படிப்பட்டவள் என்று சொல்லி எல்லோரும் சொல்லும்போது அந்த பாவம் துரத்துக்கிட்டே தான் இருக்கும். சில ரகசியமா செய்கிற பாவங்கள் யாருக்குமே அது தெரியாதுங்கிறதால, யாருக்குமே தெரியாது சீக்கிரட்டா பண்றேன் என்று நினைத்து செய்கின்ற பாவங்கள் எல்லாம் யாருக்கும் தெரியாம அவங்கள பின்தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். எனவே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து விடும்போதுதான் ஆண்டவர் நம்மை மன்னித்து உறைந்த மழையிலும் நம்மை வெண்மையாக்குவார். வாருங்கள், வழக்காடலாம், வாருங்கள். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல வெண்மையாகும். பரலோகத்தில் இருக்கிறவர்களை வெண்ணங்கி தரித்தவர்களை பார்த்து யார் இவர்கள் என்று கேட்டால், இவர்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தங்கள் ஆடைகளை தோய்த்துக் கொண்டவர்கள். ஆம், நம்முடைய இருதயங்களை சுத்திகரித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கிடைக்கிற மீட்பை நாம் விசுவாசிக்கும் போது அவருடைய கிருபை நம்மீது நிலைத்து நிற்கும். நாம் பிழைத்தாலும் மரித்தாலும் அவருடையவர்களாயிருப்போம். இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட போராட்டங்கள் சோதனைக்குள் போனாலும் அவைகளிலிருந்து மீண்டு வரும்படியாக ஆண்டவருடைய கரம் நம்மோடே கூட இருக்கும். ஆண்டவரை விசுவாசித்து அவர்களுக்குள் சந்தோஷத்தோடு இருந்து அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்போம். செபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே,
மற்றொரு விஷயம், இந்த காலை வேளையிலே நம்முடைய சந்நிதியிலே வந்து நாங்கள் நின்றிருக்கிறோம். பயங்கரமான பாவத்தால் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் உம்முடைய சாட்சிகளாய் நாங்கள் வாழ்வதற்கு, எங்கள் பாவங்களும் எங்கள் மீறுதல்களும் அவ்வப்பொழுது ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தால் கழுவப்படும்படி நாங்கள் அதை விட்டு விலகுவதற்கு, நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கைகளையும் நீர் எங்களுக்கு அளித்திருக்கிற வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவரே விசுவாசித்து மரண பரியந்தம் நம்பிக்கையோடு இருக்கும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். உங்கள் ஜெபத்தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். வெளிநாடுகளில் இருந்தால் 9100100888 என்ற நம்பருக்கு அனுப்புங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். தேவன் தம்முடைய அற்புத காரியங்களை நிகழ்த்துவார். தேவனுக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை நமக்கு துணையாயிருப்பதாக.